ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இந்த நாம் தமிழர் தம்பிகளுக்கெல்லாம் பயங்கரமான குஷி, ஒரே பயங்கரமாக கொண்டாட்டம் தான், செம்ம செலிப்ரேஷன். ஏன் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து நான் தளபதி விஜய் அவரில் தளபதின்னு சொல்லி கலாய்ச்சிட்டாரு. கொள்கை என்ன, கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்லி கலாய்ச்சிட்டாரு அப்படின்னு பயங்கர ஹாப்பி, சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது இந்த சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் பே விளையாடிட்டு இருக்கும்போது நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் நீ அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்குவாங்களா, அந்த லெவலில் பயங்கர ஹாப்பி. அது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு பார்த்தோம்னா தங்களுக்கு தாங்களே ஒரு கற்பனை வளர்த்துட்டு இருக்காங்க. அது சரி, 15 வருஷமாக கற்பனையில் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த லெவலில் பார்த்தோன்னா இந்த சாட்டை துரைமுருகன், இந்த இடும்பாவனம் கார்த்தி, இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா பயங்கர ஐஸ் பை ஆட்டம் விளையாடிட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்க மாதிரி. அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ப்ளஸ் பார்த்தோன்னா ட்விட்டரில் பதிவுகள் போடுறாரு தளபதி விஜய் அவர்களை பற்றி. இவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, கொள்கை என்ன, தாவேகாவோட கொள்கை என்ன, இதே கேள்வி தான். கொள்கை அப்படிங்கிறது மாநாட்டில் தளபதி விஜய் சொல்லிட்டாரு, வீடியோ இருக்குது தளபதி பேசுனது, அதை தயவு செஞ்சு பார்க்கணும், பார்க்காம பேசக்கூடாது. இப்போ எப்படி பார்த்தோன்னா உங்கள் அண்ணன் சீமான் பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு கண்டென்ட்டாக கிடைக்குது, அந்த மாதிரி அதை பேசிட்டு அந்த விஜய் அவர் பேசுனதாவது கேட்டுட்டு வந்தாவது இங்கே வந்து கண்டென்ட் என்னன்னு கேளுங்க, இல்லைன்னா கண்டென்ட் பிடிச்சி பேசுங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறது. இது எல்லாத்தையும் விட கொள்கை என்ன, விஜய் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆளா, ஒரு அரசியல்வாதியா, அவர் கொள்கையே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சியை பற்றி தினமும் பேசிகிட்டு இருக்கிற அவசியம் என்ன? கொள்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்கு பார்த்தோன்னா விஜய் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய்க்கு கூட்டம் கூடுது, அவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. தளபதி விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்சல் மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கம் கிடையாது. இதில் வேறு இந்த சாட்டை திரும்புறவங்க இன்றைக்கி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் ட்விட்டரில். என்ன அப்படின்னா, மக்கள் வந்து மதுரை மாநாட்டு திடலில் பயங்கரமாக குவிகிறாங்க, நம்ம பசங்க வேறு சுற்றுலாத்தலமாக மாறிய மதுரை மாநாட்டு திடல் அப்படின்னு போட்டு விட்டாங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து இவர் உடனே போடுறாரு. என்ன போடுறாரு அப்படின்னா, சர்க்கஸ் கூடாரத்துக்கு மக்கள் வரதான் செய்வாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. சர்க்கஸ் கூடாரத்தை பார்த்துட்டே பார்த்தோன்னா இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி நபர்கள்லாம் பதிவு போடும்போது நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. சரி, ஓகே, சர்க்கஸ் கூடாரத்துக்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க, சரி. இப்போது சர்க்கஸ் கூடாரத்துக்கு எதுக்கு வருவாங்க அப்படின்னா, கோமாளி அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒன்று இருக்கும், அந்த கோமாளி பார்க்குறக்காக வருவாங்க. அந்த கோமாளி பார்க்குறக்காக டெய்லியுமே பார்த்தோன்னா முட்டு சந்தில் கூட்டத்தை கூட்டுறது யார் அப்படின்னா அந்த சீமான் குரூப் தான், நாம் தமிழர் கட்சி. இந்த கோமாளிகள் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பசங்க அப்பப்போ. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஸ்டேஜில் ஏறி ஒரு மிக முக்கியமான ஒரு ஜோக்கர், ஒரு கோமாளி பார்த்தோன்னா பயங்கரமான காமெடி பண்ணுண்டா, டெய்லியுமே ஏதோ ஒரு காமெடி பண்ணும். நாளைக்கு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பேசும், இன்றைக்கி பார்த்தோன்னா இல்லைன்னு சொல்லி காமெடியாக பேசும், நம்ம ஏதாவது ஃபன் பண்ணலாம், அந்த ஜோக்கை போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு மக்கள் கூட்டமாக வராங்க. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்மளோட கொள்கை பிடிச்சி போய் தான் வர்றாங்க அப்படின்னு. முதல்ல இவங்க கொள்கை என்ன, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது இவங்களும் தெளிவாக யாரும் சொல்கிறதில்ல. என்ன தாவேகாவோட கொள்கை சிம்பிளாக ஒரே லைன்னு சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கணும் அப்படின்னு. அதாவது தமிழ்நாட்டில் தமிழர், தெலுங்கர், கன்னடர் அப்படின்னு பல லாங்குவேஜ் பேசுகிற நபர்கள் இருப்பாங்க, பல பேர் இங்கேயே குடியுரிமை வாங்கி இங்கேயே பார்த்தோன்னா இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே சமமாக கிடைக்கணும். ஒரு அடித்தட்டு ஏழையிலிருந்து பணக்காரன் வரைக்கும் பார்த்தோன்னா கிடைக்கிற எல்லா விஷயங்களும் சமமாக கிடைக்கணும், சமமாக போகணும் அப்படின்றது. இதுதான் தாவேகாவோட கொள்கை, சிம்பிளாக ஒரு லைன்னு சொல்லணும் அப்படின்னா. இவங்க கொள்கை என்ன அப்படின்னா, தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும், மற்றவனெல்லாம் பார்த்தோன்னா பின்னாடி நிற்கணும். இது வந்து ஒரு அடக்குமுறை. நான் தான் முன்னாடி நிற்பேன், நீ எனக்கு பின்னாடி நில்லு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மனிதனோட அதாவது அடக்குமுறைன்னு சொல்லுவோம்ல, ஜாதி ரீதியாக அடக்குமுறை சொல்லுவாங்கள்ல, இவங்க பார்த்தோன்னா அந்த அடக்குமுறையை வச்சு ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தற்கொலை குரூப் தான் இந்த குரூப்பு. இதுதான் பார்த்தோன்னா பிரித்தாளும் சூழ்ச்சி, அதை இந்த கட்சி பண்ணிகிட்டு இருக்கு, இதுதான் அவங்களோட கொள்கை. ஆனால் தாவேகா அப்படி கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு தளபதி சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் சொன்னதை எடுத்து வச்சு சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கிடைக்கணும் அப்படின்றது கொள்கை. இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இவங்க கட்சியில் அப்படி இருக்கான்னா இல்லை. மொழியை வச்சு பார்த்தோன்னா இப்பவுமே பிரித்தாளும் சூழ்ச்சி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ஒரு குரூப். இது திராவிடத்தின் மூலமாக தான் நான் படித்து வந்து பெரிய ஆளானே அப்படின்னு பேசினேன் இதே சீமான் வாய் இப்போ பார்த்தோன்னா திராவிடம் எனக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறது. இதுதான் அவங்களோட கொள்கை, வேற என்ன கொள்கை? இதை பார்த்தோம்னா கொள்கை. தளபதி சொன்னது என்ன அப்படின்னா, திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா தெலுங்கு பேசுனவங்க, தமிழ் பேசுனவங்க எல்லாருமே பார்த்தோன்னா நாட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஒரு அரசியல் இருக்குது, எல்லாரும் பார்த்தோன்னா ஒவ்வொரு அரசியல் எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயத்தை பிடிக்கும். அந்த விஷயத்தை பார்த்தோன்னா நம்ம ஏன் வந்து பிரிக்கணும்? அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க வச்சுருக்கிறாங்க, அவங்கவுங்க இதில் அவங்கவுங்கள ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது, இதில் பார்த்தோன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்லது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம பார்த்தோன்னா ரெண்டுமே எப்படி பிரிக்க முடியும்? ரெண்டுமே சேர்ந்து தான் தமிழ்நாடு அப்படின்னு தளபதி பேசியிருந்தார். அது காரணமாக வச்சு தான், அதனால தான் பார்த்தோன்னா ரெண்டையும் சொல்லியிருந்தாரு. அது புரியாத இந்த ஒரு குரூப் இல்லை இது மட்டும்தான் பண்ணுச்சு, இதெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த திராவிடம், இந்த பெரியார் அவர்களெல்லாம் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறது இந்த வாயே பார்த்தோம்னா பயங்கரமாக பெரியார் பற்றி பேசினாவே பார்த்தோம்னா சீறிட்டு வர மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அது அந்த நாம் தமிழர் தம்பி யாராவது பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ளாஷ்பேக் போய் 2010 14 வரைக்கும் பெரியார் அவர்கள்லாம் யார், அவர் பண்ண வேலைகள் என்ன, அவர் என்னென்ன கொள்கையில் வச்சுருந்தாரு அப்படின்றதால இவரே பேசியிருக்காரு. தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. எல்லாரும் பார்த்தோன்னா கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லுவாங்க, இவர் பதிலை ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிட்டு இப்போ கேள்வி கேட்டிருக்காரு.
அவர் கேட்குற கேள்விக்கு பார்த்தோன்னா அவரே பதில் சொல்லி வச்சிருக்காரு, வேறு யாரும் சொல்ல தேவையில்லை. அதனால் பார்த்தோன்னா ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா புரிஞ்சிடும். முதல்ல பார்த்தோன்னா இதுல இருந்து தெரியணும், இந்த ஒரு கொள்கையே பார்த்தோன்னா இவங்ககிட்ட இல்லை. இது வந்து தாவேக்கா வந்த கொள்கைன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நம்ம டாபிக் வருவோம். அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீமானவர்கள் பார்த்தோன்னா ஸ்டேஜில் வந்து அப்பப்போ இந்த சில கோமாளித்தனமான வேலைகளெல்லாம் பண்ணுவார். நேற்றுல அதுக்கு முந்தின நாள் நைட்டு கூட பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து அப்படியே இறங்கி ஓங்கி ஓங்கி அரைகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று பண்ணியிருந்தார். அவர் கட்சி தலைவர் எப்படிப்பா இறங்கி வந்து கீழே அடிக்கலாம், அவரை பார்த்தோன்னா இப்படி அடிக்கலாம், இவர் ஒரு கட்சி தலைவரான்னு கேட்பாங்க. இப்படிலாம் கிடையாது, அவர் அடிப்பாருங்க, அவர் அடிக்க தான் செய்வார். கீழே வந்து பார்த்தோன்னா சில பஃபுன் வேலையெல்லாம் பண்ண தான் செய்வார். கோமாளிக்கு அவ்வளோதானே தெரியும். அதனால் பார்த்தோன்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. ஜோக்கர் பண்ணுற வேலையை பார்த்தோன்னா சிரிச்சுட்டு போய்க்கணும், அவ்வளோதான். அடி வாங்கினவரே பார்த்தோன்னா சிரிச்சுட்டு போயிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. மச்சான் லூஸ்ராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார்னு நினைக்கிறேன். அந்த லெவலில் தான் பார்த்தோன்னா இவங்களோட கொள்கை அரசியல் இருக்குது. இவங்க வந்து தாவேக்காவை கேள்வி கேட்குறாங்க. சரி, ஓகேப்பா, கூட்டம் கூட்டினா வந்து அந்த கூட்டமெல்லாம் விஜய்க்கு வாக்கு செலுத்துவாங்களா? மாநாட்டு திடலில் கூட்டம் வருது அப்படின்னா விஜய்க்கு வாக்கு விழுந்துருமா அப்படின்னு கேட்குறது. மாநாட்டு திடலுக்கு வடவு பூராக பார்த்தோன்னா ஓட்டு போடுறதுக்கு தான், ஓட்டு போடுற மைண்ட் செட்டில் தான் வந்திருக்காங்க. இப்போ விஜய் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பிடிக்கல, அவர் நடத்துகிற மாநாட்டுக்கு இவங்க யாராவது போவாங்களான்னா போக மாட்டாங்க. ஏன்னா பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு விஜய் மாநாடு நடத்துகிறான்ப்பா, அவர் எனக்கு பிடிக்காதுப்பா, அவரோட கொள்கையும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, நமக்கு அவர் பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு அந்த சைடு போக கூட மாட்டாங்க. யார் போவாங்க அப்படின்னா விஜய் எனக்கு பிடிக்கும்பா, விஜய்க்கு வந்து நான் வாக்கு செலுத்த ரெடியாக இருக்கேன், அவரோட கட்சிக்கு பார்த்தோன்னா நான் வாக்கு செலுத்த போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் விஜய் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாநாட்டு திடலில் போய் சுற்றி பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்தோன்னா அந்த அந்த கூடாரத்துக்கே போகிற நபர்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்த மாட்டாங்களா? எனக்கே விஜய் பிடிக்காது, நான் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய அளவில் யாரும் போகாமல் இருந்திருக்கலாமே. போகிறவங்க எல்லாரும் வாக்கு தான் செலுத்த போகிறாங்க. சரி, அது எல்லாத்தையும் தண்ணி மாநாட்டுக்கு ஒரு கூட்டம் வருமானு சொல்லுவாங்க, கூட்டம் வரவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு. தள்ளின்னு கூட பார்த்தோன்னா விஜய் அந்த இடத்துல போய் பார்க்க முடியாது. பக்கத்தில் அந்த ராம்பாக் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் தளபதி நேருக்கு நேராக பார்க்க முடியும். மற்ற எந்த இடத்துலையும் பார்த்தோன்னா தளபதி கண்ணு கூட தெரிய மாட்டார், அங்கே இருக்கிற அந்த எல்இடி டிவிகளை தான் பார்க்க முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தோன்னா தளபதி பார்க்கணும் அப்படின்னு வர குரூப் தான் அங்கே எல்லாருமே. எதுக்கு? அவரை பார்த்துட்டு மட்டும் போகலான்றதுக்காக கிடையாது. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவ்வளோ அடிபட்டு மிதிப்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் பார்த்தோன்னா அவர் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனி அவர் படத்துலேயே நடிக்க போகிறது கிடையாதுப்பா, நம்ம எதுக்கு அவரை பார்த்துட்டு அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாமே. அவங்க எல்லாருமே வாக்கு செலுத்தக்கூடிய மைண்ட் செட்டில் தான் வர்றாங்க. சரி, ஓகே, இது எல்லாம் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டம் கூடினால வாக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கூடின கூட்டம் மாதிரி பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சிக்கும் கூட்டம் கூடாது, காசு கொட்டுற கோழி பிரியாணி கொடுக்காம அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே. கூட்டம் கூடுறவங்கலாம் பார்த்தோன்னா வாக்கு செலுத்தலை அப்படின்றது நம்மளுக்கு கண் கூட பார்க்க முடியுது நாம் தமிழர் கட்சிக்கு. தாவேக்காவது பார்த்தோன்னா இனிமேல் தான் அது நடக்க போகுது. இவங்க சொல்கிற மாதிரி கூட்டம் கூட்டத்தெல்லாம் வாக்கு விழுகாது அப்படின்னு. இதை நம்ம தான் ஆக்சுவலாக பார்த்தோன்னா நென்டிகேவை பார்த்து கேட்கணும். உங்களுக்கு தான் கூட்டம் கூடுறாங்களே, இப்போ வாக்கு விழுகவே இல்லையா, ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம தான் கேட்கணும். கூட்டம் கூட்டமாக வர்றாங்க, பேச மட்டும் கேட்குறாங்க, ஓட்டு போடுறதில்ல. அப்போ இவங்கள தான் நம்ம கேட்கணும். நம்ம இன்னும் அப்போ தான் அதை சந்திக்க போகிறோம். அது எலெக்ஷனில் தான் தெரியும் அவங்க கூட்டம் கூட்டங்களாக வாக்கு செலுத்துகிறாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு இன்னும் தெரியவே இல்லை. ஆனால் இவங்களுக்கு வருஷம் எலெக்ஷனில் பார்த்தோன்னா இதுதான் நடந்துட்டுருக்கு. இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். இவங்க எதுக்கு நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியல. அதுவும் இந்த பஃபுன் வேலையெல்லாம் பண்ணுற சில இந்த நபரெல்லாம் கூட இருந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் கிடைக்காது. இது ஒரு அரசியல் அப்படின்னு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வேறு தாவேக்கா பதில் சொல்லணுமாம்மா. தாவேக்காவுக்கு கூடுற கூட்டத்தையாவது ஃபஸ்ட்டு கூட்டி காட்டுங்க. அவங்களுக்கு கூட்டம் கூடுது, சரி ஓகே, வாக்கு விழுகுது விழுகாமல் போகுது, அது ரெண்டாவது விஷயம். அவர் கூட்டமாவது கூடுதில்ல, அந்த கூட்டத்தையாவது பார்த்தோன்னா இவங்க கூட்டுவாங்களான்னா அது இல்லை. அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் நினச்சி பார்க்க முடியுமா இவங்களாலுமே? கிடையாது. அந்த கூட்டத்தை கூட கூட்ட மாட்டுறாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு சவால் விடுறாங்க, நீங்கள் வந்து 2027 எலெக்ஷன் அவ்வளோதான் அப்படின்னு. நாங்கள் சொல்கிறோம், 2வது மாநில மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை ஃபஸ்ட்டு கூட்டு காட்டுங்க, அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எலெக்ஷனை பற்றி பேசலாம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவங்களை பற்றி பேசினா கண்டென்ட் நிறைய போயிட்டே இருக்கும் போலையே. பட் எம்பி நம்மளுக்கு ஜிபி உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ பார்த்தோன்னா இவங்களை பற்றி அதிக அளவில் பேசாமல் சும்மா சாஃப்டாக மேலாமல் பார்த்தோன்னா தட்டிக்க வேண்டியதான். ஸோ சீமானோட கொள்கை என்ன அப்படின்றத பார்த்தோன்னா நாம் தமிழர் தம்பிகள் யாராவது தெளிவாக சொல்லணும். இவங்க சொல்கிற கொள்கை பார்த்தோன்னா அடுத்த 6 மாதத்துலேயே முரண்படக்கூடாது, அடுத்த 6 வருஷத்துக்கு முன்னாடியும் பின் முரண்படக்கூடாது, 6 மாதத்துக்கு முன்னாடியும் முரண்படக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கொள்கை இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தாவேக்கா கொள்கை என்ன அப்படிங்கிறத நீங்களும் கேட்டு தெரிஞ்சுங்க. அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எதையாவது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.